ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி ஜேபிவி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கார்ட் ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு என்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். மார்க்கெட்டில் நிறையா ஃபேக் சேனல்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்மக்கிட்டேயே காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இப்போ பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் வந்து ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணதான். இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி. சரிங்களா? டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வரலாம். ஜிபிபி ஜேபிவி இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு, எதனால் இது வந்து டார்கெட் போயிருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து நீட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே சிஹெச் கொடுத்து மார்க்கெட் வந்து செல்லிங்கில் வந்து இறங்கிட்டு இருக்குது. செல்லிங்கில் இருக்கிறப்ப நம்ம வந்து செல் பண்ணுறது வந்து நமக்கு ப்ரோ ட்ரெண்டாகவும், பை பண்ணுறது நமக்கு கவுண்டர் ட்ரெண்டாகவும் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த ஆர்டர் பிளாக்ல ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருப்போம். நீங்கள் வேணால் அந்த வீடியோவும் செக் பண்ணுறதுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ட்ரேடும் நம்ம வந்து அட்டன் பண்ண ட்ரேடு தான். இப்போ வந்து இது அடுத்த வீக்கில் வந்து நம்ம போடுறது. அடுத்த வீக்கில் ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் பிளாக்கை எப்படி நம்ம வேலிடேட் பண்ணோம் அப்படின்னா, இது ஆல்ரெடி பட்டுருச்சு. சரிங்களா? பட்டு ஒரு இறங்கிட்டு இருக்குது மார்க்கெட் ஸ்லோவாக. இங்கே மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கி ஒரு சிஹெச் அதாவது இது பார்த்திங்கன்னா ஸ்வீப்பு ப்ளஸ்ஸு சிஹெச் அதே மாடல் தான். சரிங்களா? நம்ம வந்து கொஞ்சம் ஸ்வீப்பு ப்ளஸ் சிஹெச்னாலே கொஞ்சம் வந்து மார்க்கெட்டில் நல்ல வேலிடாக இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? ஸோ இதுவும் அதே மாதிரி ஸ்வீப்பு ப்ளஸ் சிஹெச் மார்க்கெட்டில் இது ஆர்டர் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுது அப்படின்னா மறுபடியும் ஒரு லிக்விடிட்டியை வந்து ப்ளேஸ் பண்ணுது. சரிங்களா? இப்போ வந்து நமக்கு எல்லா வகையான க்ரைட்டீரியாஸும் இதில் வந்து மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆனதுக்கப்புறம் தான் அது வந்து எடுக்குது. இந்த இடத்துல நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போய் ஒரு சிஹெச் பார்த்தாலும் சரி, இல்லை டேரெக்டாக ஒரு என்ட்ரி போட்டாலும் ஓகே தான். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல சிஹெச் எந்த இடத்துல வந்து மார்க்கெட் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த பிளேஸில் மார்க்கெட் வந்து பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ சிஹெச் போட்டோன்னே நம்ம வந்து இந்த ஆர்டர் ஃப்ளோ பிரேக் அந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி இங்கே ஒரு என்ட்ரி. சரிங்களா? இங்கே ஒரு என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே. சரிங்களா? நான் எப்போவுமே ரெகுலராக சொல்கிற மாதிரி ஸ்டாப் லாஸ் 1 ஹவருக்கு வெளியில் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சேஃபர் ஜோனில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். டார்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறது ப்ரோ ட்ரெண்டு தான். சரிங்களா? ஸோ வந்து டார்கெட்டை கீழே வரைக்கும் வைக்கலாம். சார் இல்லை சார் எனக்கு வந்து ஒரு ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்டில் வழக்கமாக இப்போ நம்மக்கிட்ட ரெகுலராக வர ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் என்னென்னா, சார் ஸ்கேல்பிங்கு இல்லை வந்து ஒரு சின்ன டார்கெட் வந்து நான் புக் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ஜஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், நம்ம வைக்கிற மாதிரி ஜஸ்ட்டு இங்கே இது பண்ணிட்டு இப்போ கேட்குறவங்களாம் ஒரு 1:2 1:3 தான் கேட்குறீங்க. ஸோ அந்த 1:2 3 வந்து ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செய்யணுன்ட்டு இல்லை. அவ்வளோதான். ஜஸ்ட்டு 1:3 வந்து உங்களுக்கு ரீச்சே ஆகிடும். சரிங்களா? உங்களுடைய ட்ரேடை வந்து ஓவர் ஒரு 1:2 1:3 அப்படின்றப்ப இது மார்க்கெட்லேயே உங்களுக்கு நல்லபடியாக வந்து ஒர்க் ஆகும் மேக்ஸிமம் டைம்ஸு. பட் சேஃபர் ஜோனுன்னு நீங்கள் ப்ளே பண்ணணுன்னா மட்டும்தான் இந்த 1 ஹவரில் வச்சு நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு 1:2க்கும் 3க்கும் வந்து இதுவே வந்து போதுமானது தான். சரிங்களா? ஜஸ்ட்டு ஒரு ஸ்வீப்பு சிஹெச் இருக்கிற ஒரு ஓபியை பிடிச்சி கரெக்டாக வந்து சிஹெச் பார்த்து நீங்கள் அடிச்சிங்கனாலே உங்களுக்கு போதுமானது தான். சரிங்களா? இப்போ 1 ஹவருக்கு வந்து எப்படி டார்கெட் போகுது அப்படின்றத பார்க்கலாம். நீட்டாக வந்து மார்க்கெட் நம்ம நினச்சதை விட வழக்கம் போல் மார்க்கெட் வந்து அதிகமாக தான் போயிருக்கு. பட் ஸ்டில் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி கொஞ்சம் சேஃபர் ஜோனில் ப்ளே பண்ணணும். அப்படி நீங்கள் வந்து பிரேக் ஈவன் பண்ணிட்டு ஃபுல்லாக விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் தாராளமாக வந்து விட்டுருக்கலாம். ஃபுல் டார்கெட் வந்து ஒரு 1:2 இது வரைக்கும் விட்டிங்கன்னா 13. பட் வந்து ஹையில் தான் நம்ம வந்து வைப்போம். சரிங்களா? ஒரு எஸ்எல்ல மாற்றி வைக்கிறோம்னா ஹையில் தான் வைப்போம். அப்படி பார்த்தா கூட ஒரு 1:9 வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் அதோட என்ன பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸு என்னுடைய காண்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.